காண கிடைக்காத ஒரு அபூர்வமான காட்சி. அம்பாளுடைய சொர்ண விமானம் இவ்வளோ பக்கத்தில் இருந்து தரிசனம் பண்ணுறதுக்கு பெரியவாளும் அம்பாளும் அனுகிரகம் பண்ணியிருக்கா. ஆமாம், பெரியவா வேறு அம்பாள் வேறு இல்லை. இந்த சொர்ண விமானத்தை கிட்டக்க இருந்து கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி இது தரிசனம் பண்ணுற ஒரு பாக்கியம் கிடச்சிது. இதில் ஒரு விசேஷம் என்னென்னா, ஃபஸ்ட்டு அம்பாளுக்கும் ஆச்சாரியாளுக்கும் சொர்ண கவசம் போட்டு கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு அன்றைக்கி ராத்திரி நானும் புதுப்பிரிவா கூட கைங்கரியம் பண்ணிட்டு இருந்த ராதாகிருஷ்ணனும் 2 பேர் மட்டும்தான் ராத்திரி படுத்துட்டு இருந்தோம் பாராக்கு, அதாவது காவலுக்கு. இப்போ எதிர்பார்க்காம இந்த அனுகிரகம் கிடைச்சிது. இப்போ நானும் கணேஷ் சர்மா மட்டும்தான் இருக்கோம் இங்கே. பெரியவாளுடைய பெருங்கருணை பேராறு. இப்போ கும்பாபிஷேகம் அன்னைக்கோ கும்பாபிஷேகம் முடிஞ்ச அப்புறமாவோ இந்த பக்கம் வர முடியுங்கிற நம்பிக்கை முடியவே முடியாது. எப்படி வர முடியும்? சர்மாஜி அப்படி திரும்பி பாருங்க, பெரிய அனுகிரகம் கொடுத்துருக்கா பெரியவா. ஏன்னா அதுக்கப்புறமா செக்யூரிட்டி வந்துடும், எல்லாம் வந்துடும், கிட்டக்கே வர முடியாது. இது அம்பாவோட தெற்கு பக்கம், விமானத்தோட தெற்கு பக்கம். முன்னாடி பார்த்தது கிழக்கு முகம். ஆமாம், இப்போ மேற்கு முகத்தில் பார்க்குறோம். மேற்கு முகத்தில் ஃபுல்லாக சாரம் கட்டியிருக்கா. இந்த சாரம் எப்படி கட்டியிருக்கான்னா, ரொம்ப வாசல்லேருந்து ஸ்லோப் கொடுத்து அது புதுப்பிரிவா சிரமம் இல்லாமல் ஏறி பண்ணணுங்கிற அந்த மனசில் வச்சுன்னு பண்ணியிருக்கான்னு தோன்றது. ரொம்ப இது பண்ணியிருக்கா. அதே மாதிரி இது ஆச்சாரியாளுடைய விமானம் சொர்ணத்தில். தட்சிணாமூர்த்தி சனகாதி முனிவர்கள் கூட இது ஆச்சாரியாளுடைய சொர்ண விமானம். மகாபெரிவா ஆசைப்பட்டான முதல்ல பெரிவாளுடைய கனகாபிஷேகத்திற்கு வந்த கனகத்தை வச்சுட்டு சொர்ணத்தை வச்சுட்டு இது பண்ணது. இது அம்பாளுடைய வடக்கு பக்கத்தில் இருக்கிற விமானத்தினுடைய அது நார்த்து சைடு, வடக்கு சைடு. இது ஆச்சாரியாருடைய விமானம். அதாவது ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக இருக்குது. குருநாதாவுடைய கிருப்பை இருந்ததுன்னா லோகத்தில் கிடைக்காததுங்கிறது ஒன்றுமே இல்லைங்கிறது இது ஒரு சத்திய பிரமாணம். இன்னைக்கு எதேச்சியாக காஞ்சிபுரம் வந்தேன். சரி, சர்மா மாமாவை பார்த்து, நம்ம தினகர சர்மா மாமாவை பார்த்து நிறையா பேர் குங்குமப்பூ கொடுத்துட்டு இருந்தா, அதெல்லாம் மாமாட்ட கொடுக்கணுங்கிறதுக்காக இங்கே வந்தது. கடைசியில் இப்படி ஒரு அனுகிரகம். குருநாதாளுடைய பெருங்கருணை பேராறு, என் குரு சிவன் சாரனுடைய அனுகிரகம். இப்படி ஒரு ஆனந்தம் கிடைச்சிருக்கு. இந்த விமானம் என்ன விமானம்? ஷாமலாவா? ஓ, ஓ, பங்காரு காமாட்சியினுடைய மூலஸ்தானம் இருந்த இடம். இஸ்லாமிக் இன்வேஷன் போது பங்காரு காமாட்சி உடையார்பாளையம் அது மாதிரி எல்லா ஊருக்கும் போய் இப்போ தஞ்சாவூரில் இருக்கா.
எல்லா ஸ்டாலியாரும் இந்த பேசக்கூடிய வார்த்தையை கவனிக்கணும். அவரா வெற்றிக்கோடு செய்வது அங்கேதான்